ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு தென்னந்தோப்பும் மாந்தோப்பும் சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம். எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகப்பபுரம், குமரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் தான் அழகப்பபுரம். இந்த அழகப்பபுரம் அருகாமையில் தான் ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் நல்ல பசுமையான, நல்ல தண்ணி வளமுள்ள செழிப்பான செழிப்பான ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு தோப்பை தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறீங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. மருத்துவ மலை, இந்த மலைகள் எல்லாமே இங்கேருந்து ஆரம்பமாகுது. நம்ம மலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தார் சாலை வசதி இருக்குது. தார் சாலை வசதிக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு ஆறு ஒன்று ஓடுது. இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தவிர மற்ற டைமில் அதாவது 10 மாதமாக நமக்கு வந்து இங்கே தண்ணி வந்து சப்ளை இருக்குது. பேச்சிப்பாறை அணையிலேருந்து வர்ற தண்ணி மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு 4.5 ஏக்கர். அதாவது நமக்கு தோப்புன்னு பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கர். இந்த 4.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா நமக்கு மாந்தோப்பும் தென்னந்தோப்புமாக தான் இவங்க வந்து கூடுதலாக இதில் மரங்கள் வச்சுருக்காங்க. தொடக்கத்திலே நமக்கு பெரிய பெரிய மரங்கள், மாமரங்கள் நிற்கிது. நல்ல காய்ப்பு, அதாவது நல்ல காய்ப்புள்ள மரங்கள் தான். நம்ம வந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு டைரெக்டாகவே கொண்டு தோப்பை காமிக்கிறோம். அதாவது தொழிலாளிகள் தங்குறதுக்கு ஷெட் எல்லாமே கட்டியிருக்காங்க. கரண்ட் ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு இந்த தோப்புக்கு இருக்குது. மரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரங்கள் நல்ல அருமையான காய்ப்பு. அதாவது ஒரு மரத்தில் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 30லேருந்து 40 காய் வரை நமக்கு வெட்டுறது மாதிரி உள்ள மரங்கள் தான் நிற்கிது. பார்க்குறீங்க, நல்ல அருமையான நல்ல பச்சைப்பூ, நல்ல செழிப்பான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாகர்கோவிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அழகப்பபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 1.5 கிலோமீட்டர் தொலைவில், 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஊர்கள், அதாவது நம்ம இந்த மலைக்கு பக்கத்தில் வீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் போனாலே உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது, ஊர்கள் இருக்குது, சர்ச்சுகள் இருக்குது, கோவில்கள் இருக்குது, எல்லா வசதிகளும் உள்ள ஒரு சூப்பரான, அதாவது ஃப்யூச்சரில் இந்த தோப்புன்னு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து வீட்டு மனையாக வேணாலும் மாற்றலாம். இல்லைன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில், அதாவது தென்னந்தோப்பையே நமக்கு அக்ரிகல்ச்சரில் பிளாட் மாதிரி போட்டு நமக்கு சேல் பண்ணிக்கலாம். சூப்பரான ஏரியா, மிஸ் பண்ணாதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நமக்கு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி பிரிச்சுனாலும் நமக்கு இதில் எடுக்கலாம். அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து நமக்கு வேணாலும் இந்த மனையை வாங்கலாம். ஏன்னா 2 சைடு நமக்கு பாதை இருக்குது. ஒரு சைடு மெயின் பாதை நமக்கு தார் ரோடு, இன்னொரு பக்கம் நமக்கு இதுக்கு பின் சைடில் உள்ள தோப்புகளுக்கு செல்ல வேண்டிய பாதைகள்லாம் இருக்கிறதுனால நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 300-400 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மனை வந்து பிரித்து வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். பார்க்குறீங்க, இது அடுத்த கட்டம், ஒவ்வொரு கட்டமாக இருக்கும். ஒரு 70 சென்டில் கொஞ்சம் மரங்கள் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமரங்கள், திரும்ப ஒரு 70 சென்டில் ஒரு கொஞ்சம் தென்னை மரங்கள் நிற்கும். தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் கீழே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இதோட விலை இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு 1,10,000 கேட்குறாங்க. இதில் இருந்து கம்மி பண்ணி பேசலாம். அதாவது 1 ஏக்கரு 50 சென்ட் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நம்ம இதை பிரித்து கொடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.